ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையில் இருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடிச் சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்து பார்த்தபொழுது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையில் இருந்து பையுடன் வெளியே வருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இக்காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த பிரபல திருடன் கார்த்திக் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் சேலத்தில் பதுங்கியிருந்த கார்த்திக்கை கைது செய்து அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கார்த்திக் மீது சென்னையில் மட்டும் 3 திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் உட்பட பலர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநல மனிதனுடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிட்டு சென்று விடுவார் என புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு மறைமுக உதவி செய்கிறார்கள், திமுகவுக்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்துள்ளார். திமுகவின் அஜாக்கிரதை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தமிழகத்தை தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல. திமுகவின் பணபலம் இடைத்தேர்தலில் தெரியும். அதுதான் எந்த கட்சியும் தேர்தல் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கிற சுயநல மனிதனுடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் 2026 தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் விழித்துக் கொண்டால் அந்த கட்சி பாதுகாப்பாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார் என்றார். புதுச்சேரியில் பேருந்துகளில் நகை மற்றும் பணத்தை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பாகூரை சேர்ந்தவர் மலர்கொடி. இவருக்கு வயது 55. இவர் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி கடலூரிலிருந்து சிகிச்சைக்காக ஜிப்மர் பஸ்ஸில் வந்தபோது அதே பஸ்ஸில் வந்த ஒரு பெண் ஒருவர் அவரின் கவனத்தை திசை திருப்பி மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து கொண்டு தப்பினார். இதேபோல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த பேபி துர்கா பவானி என்பவர் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ராஜீவ்காந்தி சிக்னல் சந்திப்பில் இருந்து டெம்போவில் சென்ற பொழுது அவரின் அருகே அமர்ந்த பெண் ஒருவர் 3 சவரன் நகையை திருடிச் சென்றார். புகாரின் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதில் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் பிரிச்சி ஆசாரி நகரை சேர்ந்த சோலையம்மா என்பவர் நகைகளை திருடியது தெரியவந்தது.
அவரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அதிமுக சார்பில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளிய மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் அரசியல் அரங்கில் இருந்து உரிய விலாசம் இல்லாமல் அல்லல் படுகின்றனர் என்றும், கழக துரோகிகள் நிவாரண குழு, மீட்பு குழு, உரிமை குழு, ஆட்டுக்குட்டி குழு என பல்வேறு புது பெயர்களை வைத்துக் கொண்டு கட்சி கொடியை பயன்படுத்துவது வெட்கக்கேடானது என்றார். அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த பொழுது பதவிகள் மூலம் கோடிகளுக்கு அதிபதி ஆனவர்கள் தற்பொழுது திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுகவை அழிக்கவும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கவும் செயல்பட்டு வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். விரைவில் அதிமுக ஒன்றிணையும் என கூறிய டிடிவி தினகரன் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, டிடிவி தினகரன் ஒன்றும் அதிமுகவின் கணக்கு பிள்ளை கிடையாது என்று காட்டமாக தெரிவித்தார். கண்டமங்கலம் அருகே உள்ள கொண்டியங்குப்பம் கிராமத்தில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள கொண்டியங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜமாத் உள்ளது. இந்த ஜமாத்தில் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். 16ஆம் ஆண்டு நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கொண்டியாங்குப்பம் மூத்த வள்ளி ஜாமியா மஸ்ஜித் ஹிதாயத்துல்லா பேஷ் இமான் ஜானி பாஷா ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். மதரசா மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தொகுதி முன்னாள் செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு தொகுதியின் முன்னாள் செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம் மணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி தலைவி காந்தா கிருஷ்ணம்மாள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காரைக்காலில் இன்று கோலாகலமாக தொடங்கிய கார்னிவல் விழாவில் அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏக்கள் சாரட் வண்டியில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காரைக்காலில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் 4 நாட்கள் நடைபெறும் கார்னிவல் 2025 மற்றும் மலர் கண்காட்சி விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். மேலும் சாரட் வண்டியில் அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏக்கள் நாஜிம், தியாகராஜன் ஆகியோர் மேளதாளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சியோடு ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இக்கலை நிகழ்ச்சிகளில் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். கார்னிவல் நிகழ்ச்சியால் காரைக்கால் மாவட்டமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கில் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை பொறியாளராகவும் ஆக்ரோ சர்வீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷனில் பொது மேலாளராகவும் பணியாற்றியவர் சி. ஆனந்தன். இவர் கடந்த 1997 முதல் 2006 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 3.75 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கில் ஆனந்தனின் மனைவி ஆனந்தி மற்றும் மகனும் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவுமான அசோக் ஆனந்த் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் இருவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2018 புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்துள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அரசு அதிகாரியாக பணியாற்றிய ஆனந்தன் மற்றும் அவரது மகன் அசோக் ஆனந்த் ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் சிபிஐ தரப்பில் சரிவர நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இருவரும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்து மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்தார். எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. உணவகத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஃபெவிகால் நிறுவனத்தின் மேலாளர்கள் பாலாஜி, முனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிலம்பாட்டம், மயிலாட்டம், மியூசிக் சேர் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் 150க்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் ஃபெவிகால் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள், போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தின் பாதுகாவலர்களாக போலீசார் இருக்கின்றனர். நீதியை பெற்றுத்தரும் இடத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கின்றனர். இருவரும் இணைந்து செயல்படும் பொழுது விரைவாக நீதியை பெற்று தர முடியும். ஆனால் சில நேரங்களில் 2 தரப்பினரும் இரு துருவங்களாக உரசலில் முடியும் போது அது கோர்ட் நடைமுறைகளையும் பெரிதும் பாதிக்கிறது. எனவே உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள், போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டியை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த தற்பொழுது சீனியர் நீதிபதியை சேர்மனாக கொண்டு மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நீதிபதிகள், தலைமை செயலர், சட்டத்துறை செயலர், வழக்கறிஞர் சங்க தலைவர், சீனியர் வழக்கறிஞர்கள், மகளிர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தில் எந்த சிறிய பிரச்சனை எழுந்தாலும் இந்த உயர்மட்ட கமிட்டி கூடி தீர்வினை காணும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்பரிக்கல்பட்டு பூண்டியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேக விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் அடுத்த கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூண்டியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தை மாத முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி பூண்டியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் விரதம் இருந்து வந்த பெண்கள் கீழ்பரிக்கல்பட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலம் சென்று பூண்டியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து காலை 11 மணிக்கு அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு 12 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து பக்தர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.